ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கப்பி டேங்க், அது கூடவே வாட்டர் பிளான்ட் எப்படி வளர்த்துவது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்மளோட கப்பி மீன்கள். இது இந்த பச்சை கலர் தண்ணி அழுக்கு தண்ணி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது இந்த மாதிரி பாசி பிடிச்ச தண்ணியில் போடும்போது அதோட க்ரோயிங் இந்த குட்டி மீன்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி செடிகளெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி வளரும்போது ஆக்சிஜனை அதிகமாக வெளிவிடும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாம் இதுக்கு உணவளிக்கும் போது அவங்களோட டிவி அந்த மாதிரி மீடியா அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் போகாமல் இதுலேயே அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம பிள்ளைங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு அந்த மாதிரியான கருத்துக்கள் கூட சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மீன்களை எண்ணும்போது அவங்களுக்கு அந்த மேக்ஸ் திறமை அதிகரிக்கும். அப்புறம் இந்த செடியை பற்றி நம்ம லீஃபோட சைஸு அது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது, கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுக்குது, அது சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மீன்களோட அமைப்பு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். இந்த சின்ன சின்ன கல் எதுக்கு வச்சுருக்குன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மீன்கள் குட்டி இடும்போது அந்த குட்டிகள் அடியில் அந்த ஹைட் ஸ்பாட் மாதிரி அதுக்குள்ளாடி போய் அமர்ந்திருக்கும். அப்போ இந்த பெரிய குட்டி மீன்கள் இந்த மீன்களை தாக்கவும் செய்யாது, சாப்பிடவும் செய்யாது. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். டிவி, மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி இயற்கை